ஆண்டு காலத்தில் இந்தியாவில் கொத்து கொத்தா விவசாயிகள் சாகப்படுற தற்கொலை பண்ணிக்கிட்டு எந்த உற்பத்தி பண்ணக்கூடிய எந்த பொருட்களும் இந்தியாவோட எல்லையை தாண்டாது. உலகத்தில் எந்த நாடு இந்திய பொருட்கள் விவசாய பொருட்களை வாங்காது. அப்போ என்னாகும்? உற்பத்தியை கைவிட்டுருவான். உற்பத்தியை கைவிட்டால் என்னாகும்? நிலங்கள் பாலைவனமாகும். நிலங்கள் பாலைவனமாகணும், விவசாயத்தை விட்டு விவசாயிகள் வெளியே போயிடுவான். விவசாயத்தை விட்டு விவசாயிகள் வெளியே போயிட்டாலும் உணவுக்கு என்ன பண்ணுவான்? அமெரிக்கா போன்ற பெரும் வர்த்தக முதலாளிகிட்டேருந்து இறக்குமதி பண்ணுவோம். இறக்குமதி பண்ணி என்ன பண்ணுவோம்? வால்மார்ட் போன்ற, ரிலையன்ஸ் போன்ற பெரிய நிறுவனங்களில் குடோனில் ஸ்டாக் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்? ஆர்டிஃபிஷியலாக ஒரு விலையை நிர்ணயம் பண்ணுவோம். நிர்ணயம் பண்ணி என்ன பண்ணுவோம்? அவன் என்ன ஒரு கிலோ அரிசி இவ்வளோனா இவ்வளோ தான், 500 ஒரு கிலோ அரிசினா 500 தான். இதுதான் நடக்க போகுது. தயவு செய்து நாட்டு மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். இந்த சட்டத்தை, இந்த அக்ரிமெண்ட்டை உடனடியாக இந்தியா வித்ட்ரா பண்ண வேண்டும் என்று இதன் மூலம் நாங்கள் கேட்டுக்கிறோம். முழுக்க முழுக்க இந்திய பொருட்களை நீங்கள் வாங்குங்க, விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எதிர்கட்சி, இந்த நாட்டிலோட எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டும் சரி, காங்கிரஸ் சரி, பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து உண்மையிலுமே இந்த டீல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த நாட்டோடைய பிரதமர் இந்த நாட்டுக்கு சொல்லணும்னு சொல்லி இந்த காணொளி வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்திய விவசாயிகள் ஒரு விவசாயிகள் கூட செத்துடக்கூடாது. வெளிநாட்டிலேருந்து எந்த பொருள் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்தாலும் அதை நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் எல்லோரையும் நான் கேட்டுக்கிறேன். நன்றி.